வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாள். அதனை நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நம்முடைய நாட்டில் ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாளையும் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் எதை முதன்மைப்படுத்தினார்களோ, எதை முன்னிறுத்தினார்களோ, எதற்காக அதிகமாக உழைத்தார்களோ, எதை குறித்து அவர்கள் அதிகமாக பேசினார்களோ, அல்லது எந்த விஷயத்தில் அவர்கள் நிலையாய் நின்றார்களோ அந்த விஷயத்தை வைத்து அந்த நாளாக அதை ஆசரித்து அவர்களை நினைவு கொண்டு அவர்களை நினைவு கூறுகிற அதே வகையில் அவர்கள் கொள்கையும் நினைக்கிற ஒரு நாளாக அந்த நாட்களை வடிவமைத்துக் கொள்வது என்பது நம்முடைய பழக்கம். உங்களுக்கு தெரியும். அப்படிதான் ஆசிரியர் தினம், அது மாதிரி தான் இன்னைக்கு குழந்தைகள் தினம். இப்ப இந்த தினங்கள் எல்லாம் வெறும் தினங்களாக இருக்கிறதா? எந்த நோக்கத்துக்காக இந்த தினங்கள் அமைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நோக்கி இந்த தினங்கள் நகர்கிறதா? இது ஒரு கேள்வி இல்லையா? சாந்தி நிகேதனுக்கு காந்தியடிகள் போனப்போ அங்க இருக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்ய துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்களாம். இப்ப காந்தி சொன்னாரா, இது என்னது, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன், நீங்க சாந்தி நிகேதன்லயே இப்படி போய் ஆட்கள் எல்லாம் வச்சிருக்கேன்னு எல்லாரும் வேலையை விட்டு எடுத்துட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அவங்க சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு செஞ்சுட்டு அவர் போன பிறகு அடுத்த நாள் திருப்பி எல்லா ஆளையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வருஷத்துல ஒரு நாள் காந்தியடிகள் நாள்னு வச்சு அன்னைக்கு மட்டும் அவங்க வேலை செஞ்சுருவாங்க. ஏன்னா காந்தியடிகள் சொன்னார்ல, அதை மிஸ் பண்ணக்கூடாது. வருஷத்துல ஒரு நாள் காந்தியடிகள் நாள், அன்னைக்கு நம்ம வேலை செய்யணும், வருஷம் முழுக்க செய்யணும்னு தான் காந்தியடிகள் சொன்னார். எனவே அதுக்கு நாளுக்கு ஒதுக்கிறது. இப்படிதான் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்படுகிற நிகழ்வு சடங்காக மாறுகிறது. அப்படித்தான் ஆசிரியர் தினம் அன்னைக்கு ஆசிரியர் ரொம்ப போற்றுறது, பெற்றோர் தினம் அன்னைக்கு பெற்றோர் ரொம்ப போற்றுறது, குழந்தைகள் தினம் அன்னைக்கு இன்னைக்கு நல்லா சாக்லேட் வாங்கிக்கோ, இன்னதெல்லாம் சாப்பிடு, கலர் ட்ரெஸ் போட்டுக்கோ, லீவ் விட்டுறலாம் ஸ்கூலு. அது இல்லை. இந்த குழந்தைகள் சந்திக்கிற சவால்களுக்கு இன்றைய தலைமுறை அல்லது இன்றைய பெற்றோர்கள் அல்லது இன்றைய பெரியவர்கள் அல்லது இன்றைய ஆசிரியர்கள் நம்ம இந்த ஆண்டுலேருந்து இப்படி ஒரு முடிவெடுக்கலாம், முடிவெடுப்பது தான் இந்த நாளின் தேவை. இந்த குழந்தைகள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருப்பதல்ல, இனி வருகிற காலங்களில் இந்த குழந்தை மகிழ்ச்சியாகவும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ ஒரு பெற்றோராக, ஒரு ஆசிரியராக, ஒரு தலைவனாக, ஒரு அரசாக, ஒரு நிறுவனமாக நாம் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டிய நாள். அப்படி இல்லைன்னா காந்தியடிகள் நாள் கொண்டாடின மாதிரி தான் ஆயிடும். அப்படிதான் நம்ம கொண்டாடுற நாட்கள்லாம் ஆயிடுது. அன்றைக்கு கோலாகலமாக கொண்டாடி சடங்கு சம்பிரதாயங்களோடு முடித்து விட்டு அடுத்த நாள் வேலையை பார்க்க போய்விடுதல்ல. இது கடந்த வருஷம் முழுக்க இன்னைக்கு குழந்தைகள் தினம் கொண்டாடணும்னா கடந்த ஆண்டுல இந்த குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வருகிற ஆண்டுல என்ன செய்ய போறோம் என்று தீர்மானிப்பது, குழந்தைகளை மேம்படுத்த, அதுவும் குறிப்பா இன்னைய தேதிக்கு குழந்தைகள் தான் மிகப்பெரிய பல்வேறு தாக்குதலுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க இல்லையா? விஞ்ஞான தாக்குதல், ஸ்கூல் தாக்குதல், நண்பர்களுடைய தாக்குதல், போதை பழக்கங்களுடைய தாக்குதல், இப்படி பல தாக்குதல்களுக்கு ஆளாயிருக்கிற இந்த குழந்தைகளை மீட்டெடுத்து ஒரு புதிய உலகத்திற்கு அவர்களை அனுப்புவதற்கு, அல்ல அவர்களுக்கென்று ஒரு புதிய உலகத்தை படைத்து கொடுப்பதற்கு நாம் என்ன முடிவெடுக்கிறோம் என்று யோசிக்க வேண்டிய நாள் இந்த நாள். எனவே எந்த நாளை கொண்டாடினாலும் அந்த நாளில் யாரை முதன்மைப்படுத்துகிறோமோ அவங்களுக்கு இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இனிமே என்ன செய்ய போறோம்னு யோசிப்பதுதான் அந்த நாளை அர்த்தமுள்ள நாளாக கொண்டாடுகிற ஒரு பொருள் இல்லையா? எனவே நாம் எந்த நோக்கத்துக்காக இந்த நாளை வைத்திருக்கிறோம் என்று புரிந்து கொண்டு ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த நாளை சடங்கு நாளாக கடந்து போய்விடாமல் சபதமேற்கிற நாளாக மாற்றிக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் சிறப்பாய் அமையும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.